ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 56ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். ஹல்லேலூயா. அங்க தாவீது சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லாம நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். எத்தனை நூற்றுக்கு நூறு உண்மையில பிரதர், தாவீதுக்கு மட்டுமா? எனக்கும் தான் இதே சூழ்நிலை. எனக்கு இறங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனுஷனை ஒடுக்க பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு யுத்தத்தை கடந்து போகிறத தான் கடந்து போயிட்டு கொண்டு இருக்கிறேன். 1-2 பிரதர், எவ்வளோ விரோதமான காரியங்கள். இப்படி நீங்களும் கஷ்டமான சூழ்நிலை இருக்கீங்களா? மனுஷங்களை ஒடுக்கி கொண்டிருக்காங்களா? தேவ பிள்ளையில ஆமேன், மனுஷங்களுக்கு விரோதமா ஆமேன் யுத்தம் பண்ணி கொண்டிருக்காங்களா? ஒரு பக்கம் மனுஷன்னாக்கா, இன்னொரு பக்கம் பிசாசு தொல்லை, ஆவிக்குரிய போராட்டம், கடினம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்களும் தாவீது போல தேவனே எனக்கு இறங்கும் நீ கூப்பிடும் போது ஆண்டவர் பதில் கொடுக்க உண்மையில் இருக்கிறார். வேதத்தில் ஒரு சம்பவத்தை காண்பிக்க விரும்புகிறேன். 2 நாளாகும் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். ஆமே. பாருங்க, யாரை பற்றி சொல்ல? மனாசே என்ற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுகிற பார்க்கிறோம். அவன் நெருக்கப்படுகிறான். நெருக்கப்படுகிற சமயத்துல ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறான், எனக்கு இறங்கும் கர்த்தாவே. இந்த மனாசே சாதாரணமான மனுஷன் அல்ல, அவன் ஒரு 12 வயதுல ராஜாவான ஒரு மனுஷன். ஆனா ராஜாவா என்ன செய்திருக்கணும்? ஆண்டருக்கு உண்மையா இல்லாம அவன் ஆண்டருக்கு விரோதமான பொல்லாப்பான காரியம் செய்கிறான். அது 2 நாளாகவும் 33ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின் படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தானா? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தா. ஆனா அப்படிப்பட்ட சமயத்தில் தான் ஆண்டவர் அசீரிய ராஜா மூலமா அவனை நெருக்குகிறார். அப்ப நெருக்கும் போது தான் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாரு. அது 2 நாளாக 13வது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமுள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிவித்தான். ஆமென். பியூட்டிஃபுல்லாக பாருங்க. அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி, ஆமென், அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமிலே ராஜாவாக்குறார். தெய்வ பிள்ளையிலே, நெருக்கப்படுறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. ஒடுக்குறாங்களா மனுஷர்? சோர்ந்து போகாதீங்க. அன்னைக்கு மனாசே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணியது போல நீங்க விண்ணப்பம் பண்ணுவீங்கன்னா கர்த்தர் உங்களையும் விடுவிப்பார். உங்க நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் விசாலத்துக்கு கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டருக்கு பிரியமான காரியங்களை செய்து பொல்லாப்பான காரியங்களை விட்டுட்டு ஆண்டருக்கு பிரியமான செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளுக்கு மனமிறங்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. எனக்கு இறங்கும் கர்த்தாவே என்று தாவீது கூப்பிட்ட போது ஆண்டவரே மனம் இறங்கின கர்த்தர். ஆண்டவரே அன்னைக்கு மனாசே எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று கூப்பிட்ட போது ஆண்டவரே மனம் இறங்கி ஆமென் என்ற நீங்க ஆசீர்வதித்த கர்த்தர். இன்னைக்கு கூட இயேசுவின் நாமத்தினால யாரா நெருக்கத்திலிருந்து ஒடுக்கத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு இறங்கும்னு இந்த காலவழியில கூப்பிடுறாங்களோ ஒரு விஷயம், மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்கும். அவர் நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குவீராக. அதில் பாதுகாத்துகளும் அதில் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாவே. ஆமென், ஆமென். அவர் உங்களுக்கு இறங்கி உங்க நெருக்கத்தை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.